அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். அழகான கிருஷ்ண பக்தையோட கதையை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பாகவதர் தினமும் வீதி வழியாக கிருஷ்ண பஜகோவிந்தம், கிருஷ்ணரோட பாட்டு பஜனை இதெல்லாம் பாடிட்டே வருவாராம். இந்த மாதிரி பாட்டு பாடி வீடு வீடாக போயிட்டு அன்ன யாசகம் வாங்கி சாப்பிட்றவர். ஒரு நாள் இதே மாதிரி வீதி வழியாக அவர் பாடிக்கிட்டு வரும்போது 10 வயசு சிறுமி, 10 வயசு ஒரு சின்ன பொண்ணு அந்த பாகவதரை கூப்பிட்றா. சுவாமி, என்னோட வீட்டுக்கு வர்றீங்களா? உங்களுக்கு அன்னம் பரிமாற நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா அந்த சின்ன பொண்ணு. பாகவதர் அந்த சிறுமியை உற்று பார்க்குறாரு. அந்த பொண்ணு கிழிந்த ஆடையை தான் உடுத்தியிருக்கா, இருந்தாலும் அதை அழகாக தச்சு போட்டிருக்கா. ஏழ்மையில் இருந்தாலும் பால் மனம் கொண்ட அழகான முகம், கலையான முகம். பாகவதர், யாரம்மா நீ? என்ன குறிப்பாக உன் வீட்டுக்கு அழைச்சி அன்னம் போடுறதுக்கு காரணம் என்ன சொல்லுமா அப்படின்னு அன்போடு கேட்குறாரு. சிறுமியோ, சுவாமி, நான் தினமும் உங்களோட கிருஷ்ணரோட பஜனை பாடல்களை ரசித்து கேட்பேன். இப்படி அனுதினமும் கேட்டு கேட்டு எனக்கு நீங்கள் பாடிய பாடல்கள் எல்லாமே மனப்பாடம் ஆயிடுச்சு. அதனால் உங்களை என்னோட குருவாக நினச்சி என் வீட்டுக்கு உங்களை அழைக்கிறேன், வாருங்கள் சுவாமி அப்படின்னு பனி ஒன்போட கூப்பிட்றா. அவளோட பேச்சில் இருக்கிற அன்புக்கு கட்டுப்பட்டு அந்த சிறுமியோட இல்லத்துக்கு போகிறாரு பாகவதர். சின்ன குடிசை தான், ஆனால் அதுவும் நேர்த்தியாக ரொம்பவும் சுத்தமாக வச்சுருந்தாங்க. அந்த சிறுமியோட தாயும் தந்தையும் நெசவாளர்கள். அவங்க 2 பேரும் அந்த சமயத்தில் சந்தைக்கு போயிருந்தாங்க. இந்த சிறுமியும் தனக்குன்னு ஒரு சிறிய நெசவு இயந்திரத்தை வச்சிருக்கிறா. பாகவதர் சிறுமியோட இல்லத்துக்கு போனதுமே அவரது பாதங்களுக்கு நீர் வார்த்து கழுவி பூக்களால் பூஜை செய்து அதுக்கப்புறம் தனக்காக சாப்பிட வச்சிருந்த பழமும் பாலும் சாப்பிட்றதுக்கு கொடுத்தா அந்த சிறுமி. அவளது அன்பான விருந்தோம்பல்ல ஆனந்தமாக உணவருந்திய பாகவதர் அவளோட நெசவு இயந்திரத்தை பார்க்குறாரு. அதுக்கு பக்கத்திலேயே சிக்கலான நூல்கள் அருந்து அருந்து அங்கங்கே கிடக்கிறத பார்த்துட்டு, அம்மா, சுத்தமான இந்த வீட்டில் எதுக்கு இந்த சிக்கலான நூல்கள் எல்லாம் குப்பை போல அருந்து அருந்து அங்கங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. சிறுமியோ, ஐயோ சாமி, அது குப்பை இல்லை, எல்லாம் கண்ணனோட பிஞ்சு கைகளால் அறுத்து அறுத்து எரியப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்கிறா. பாகவதர் திகைப்போட, என்னம்மா சொல்கிற? கண்ணன் அறுத்த நூல்களா? ஆமாம் சுவாமி, நான் தினமும் நீங்கள் பாடிய கிருஷ்ணரோட கீர்த்தனைகளை பாட்டை பாடிக்கிட்டே ராட்டினம் சுற்றுவேன். அப்பொழுது கண்ணன் சிறு குழந்தையா இங்கே வந்து நான் சொல்ல சொல்ல கேட்காம என் பாட்டை ரசிச்சுக்கிட்டே இந்த நூலையெல்லாம் அறுத்து அறுத்து எரிஞ்சிருவான், அதுக்கப்புறம் மறைஞ்சிருவான் அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டு பாகவதர் திகைத்து போயிட்டாரு. இத்தனை நாள் நாம் பாடிய பாடலுக்கு வராத கண்ணன் நாம் பாடி கேட்டு மனப்பாடம் செய்த இந்த சிறுமி பாடி வந்திருக்கானா? சரி, பார்த்துடுவோம் அதையும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாகவதர் அந்த சிறுமியை பார்த்து, அம்மா, இப்பொழுது நீ பாடிக்கொண்டே ராட்டினம் சுற்று, கண்ணன் வருகிறானா பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. சிறுமியும் பாடிக்கிட்டே அந்த ராட்டினத்தை சுற்றுறா. சிறிது நொடியில் சந்தோஷமாக கத்துனா, சுவாமி, கண்ணன் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு. பாகவதர், எங்கே? என்னோட கண்ணுக்கு யாரும் தெரியலையே அப்படிங்கிறாரு. சிறுமி உடனே கண்ணன் கிட்ட, கண்ணா, என்னோட குருநாதருக்கு ஏன் நீ தெரிய மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறா. கண்ணனும், உன்னோட குருநாதர் தன்னோட வயிற்று பிழைப்புக்காக மட்டுமே என்னோட கீர்த்தனைகளையும் பாட்டுகளையும் பாடுறாரு. அதில் பக்தி, பாவம், உள்ளன்பு எதுவுமே கிடையாது. அதனால தான் அவரோட கண்ணுக்கு நான் தெரியலை அப்படின்னு சொல்கிறான். கண்ணன் சொன்னதை அப்படியே சிறுமி தன்னோட குருநாதர்கிட்ட சொல்கிறான். அதுக்கு பாகவதர், நான் உன் குரு தானே, எப்படியாவது எனக்கு கண்ணனை பார்க்குற மாதிரி செய்ய முடியாதா அப்படின்னு கெஞ்சுறாரு. குருநாதர் சொன்னதை அப்படியே திரும்ப கண்ணன் கிட்ட சொல்கிறா சிறுமி. அதை கேட்ட மாய கண்ணனும், தோழியே, நீ பாடு, உன்னோட பாடல்ல நான் ஆடிக்கொண்டே இந்த நூல்களையெல்லாம் அறுத்து எறிவேன். நூல்கள் அறுவது மட்டும் அவரோட கண்களுக்கு தெரியும்படியாக நான் செய்கிறேன். அதை பார்த்து அவரை மகிழ்ச்சி அடைய சொல். இதுவும் நீ அன்பாக கேட்டதால் மட்டும்தான் செய்கிறேன். சரி, இப்போ நீ பாடு அப்படின்னு சொல்கிறான் கண்ணன். சிறுமியும் கண்ணன் சொன்னதை குரு கிட்ட சொல்கிறா. அவரும், சரி நீ பாடுமா, இந்த பாவி அதையாவது பார்த்து புண்ணியம் தேடிக்கிறேன்னு சொல்கிறாரு. சிறுமி பாட ஆரம்பிக்கிறா. நூல்கள் தானாக அருந்து விழுகிறத பார்க்குறாரு பாகவதர்.
அப்படியே பரவசமாகி தன்னோட தவறுக்கு கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு சிறுமியை வாழ்த்தி வீதியில் இறங்கி பாடிக்கிட்டே போகிறாரு. இப்போது அவரோட கைகள் யாசகம் கேட்கவே மறந்துருச்சு. ஆமாங்க, எப்போதும் பக்திக்கு மட்டுமே கட்டுப்படுவான் கண்ணன். ஸ்ரீ கிருஷ்ணா உன் திருவடிகளே சரணம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இது போன்ற ஆன்மீக கதைகளுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.